வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய சைஸ் விண்கல் வந்து இப்போ பூமியில விழப்போகுது. இதனால இந்த பூமியே வந்து அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி டிவியில பிரேக்கிங் நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்டால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் எல்லாரும் சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மக்கள் எல்லாருமே இதை கேட்டதுமே எப்படி இந்த உலகம் அழிய போகுதுன்னு ரொம்பவே முரட்டுத்தனமாவும் வினோதமாவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் பட்ட இதுல வந்து நம்ம இருக்கணுமா, இருக்கிற கொஞ்ச நாளாவது நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு கப்பல் காட்டுக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனாலும் வந்து சும்மாலாம் கிடையாது, நிறைய பிரச்சனை தான் வருது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் சர்வே பண்ணாங்களா இல்லையா, கடைசியில இந்த பூமி அந்த விண்கல்ல இருந்து தப்பிச்சுதா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2024ல ரிலீஸ் ஆன லாஸ்ட் நைட் ஆன் எர்த் அப்படிங்கிற த்ரில்லர் சர்வைவல் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஃபேமிலி காட்டுக்குள்ள வந்து கேம்ப் போட்டு அங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட பையன். இவன் வந்து டெலஸ்கோப் வழியா விண்கல் பாஸ் ஆகிறது தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த ஃபேமிலியோ ஏன்டா இங்க வந்தோம், எதுக்குடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காங்க. அட பாவீங்களா, ஒரு கேம்புக்கு வந்துட்டு இப்படியாடா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி சரி, நீ பார்த்து விளையாண்டதெல்லாம் போதும், வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா மடியிலே அப்படியே படுத்து தூங்கிடுறான். அவன் தூங்கினதுக்கு அப்புறமா இவங்களும் 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்களும் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கிடுறாங்க. இப்போ மறுநாள் விடிஞ்சதுமே இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு, ரிவர் சைடு பிரிட்ஜ் அப்படின்னு அழகா இருக்கு. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் நடமாட்டம் கூட இல்லை. என்னடா இது இவ்வளோ வெறிச்சோடி இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தா இந்த சூரிய உதயத்தை வந்து ஒரு பொண்ணு கையில் கன்னோட வந்து பார்த்துட்டு இருக்கா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் ஹோலி. இருக்கிற அந்த கார்ல தான் டென்ட் மாதிரி போட்டு இவ வந்து தங்கியிருக்கா. இவ உள்ள வந்ததுமே கண்ணை வச்சுட்டு இவளோட ஃபேவரட் செயின் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அவ வந்து கழுத்துல போட்டுக்கிறா. கழுத்துல போட்டுட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கூட போயிட்டு படுத்துக்கிறா. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேரு ரயான். என்ன உன்னோட ஃபேவரட் செயினை ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட்டிருக்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமா, இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள்ல, ஸோ நான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டு காஃபிலாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து ஒன்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவன் வெளியில வந்து கூட எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே வந்து வானத்தை தான் பாக்குறான். இது இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து நினைக்கிறான். கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 7 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே இவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவ தான் அவங்களோட ஃப்ரெண்டு. இவளுக்கு வந்து புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கும். அதை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக தான் இங்க வர சொல்லியிருப்பா. இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டு. இவன் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க வந்து அப்படியே பேசிட்டு இருக்கும் போது இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. சரி, நான் போய் இந்த கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை போய் அட்டன் பண்றதுக்காக போறான். அப்படி போனவன் ரொம்பவே பதட்டத்தோட வந்து பேசிட்டு இருக்கான். என்னாச்சு, இவர் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து பாக்குறான். அப்படியே கட் பண்ணி இப்ப வந்து பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா உட்காந்து வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இது இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த காட்டுல வந்து சும்மா ஒரு வாக் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதுமே இவங்க பயந்துடுறாங்க. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு டாக் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஹே பப்பி, நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதோட டேக்ல வந்து ரோசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த டாகோட காலில் வந்து ஒரே ரத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்ததுமே அது அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. இவங்களை எங்கேயோ வந்து கூட்டிட்டு போகுது. இவங்களும் அந்த டாகை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு டென்ட் இருக்கு. அப்படின்னா இங்கே டென்ட் இருக்குன்னா இங்கே ஏதாவது ஒரு ஃபேமிலி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு வந்து இன்னும் வாமா தான் இருக்கு. அப்படின்னா இப்போதான் இது மேபி அணைஞ்சிருக்கணும், இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டென்ட்டுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து பார்க்குறான். அப்படி பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க ஃபேமிலியாக சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சின்ன பையனுக்கு ஃபுட்டில் வந்து பாய்சன் கொடுத்து வந்து சாப்பிட வச்சிருக்காங்க. நேற்று நைட்டு வந்து ஒரு கேம்ப்ல வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த ஃபேமிலி தான் இவங்க. இந்த மாதிரி வந்து பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் நினைச்சிட்டு சரி அப்படின்னு வெளில வரும்போது இவ போயிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து பார்க்க போறா. வேணாம் அவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டவ ஷாக் ஆவான்னு நினைச்சுதான் இவன் சொல்லியிருந்திருப்பான். ஆனா இதெல்லாம் இப்ப எனக்கு பழகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க பின்னாடியே தான் அந்த டாக் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அதை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு குச்சி தூக்கி போடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு திருப்பி வரும்னு பார்த்தா அது வரவே இல்லை. எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகி போய் பார்த்தா இங்க ஒரு லேடியை மீட் பண்றாங்க. இவங்களோட பேரு கார்லா. இவங்களோட பேர பசங்களோட தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கேம்பை இந்த இடத்துல போட்டிருந்திருக்காங்க. அங்கே நிறைய பேரு கூட வாழ்றாங்க. நீங்க வேணா இன்னைக்கு நைட் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கூப்பிடுறாங்க. இல்ல அதெல்லாம் எங்களால முடியாது, இந்த டென்ட்ல இருந்து அவங்க வேற இப்போ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. ஆனா அதை பத்திலாம் இவங்க பெருசா எடுத்துக்கல. ஓ அப்படியா, சரி ஓகே, அவங்களுக்கான இறுதி அஞ்சலி வந்து நம்ம செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மரியாதையை வந்து இவங்க செலுத்துறாங்க.
ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட டென்ட்டுக்கு வராங்க. இவங்க கூடவே தான் அந்த டாகும் வருது. இவங்க வந்து கரெக்டா ஒரு ஏரிக்கு மேல தான் வராங்க. இந்த இடத்துல கயிறு மாதிரி எதையும் ஒன்று தொங்க விட்டுருக்காப்ல ராயன். என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்த்தா அது எல்லாமே வந்து சரக்கு பாட்டில்ஸ். இவங்க தான் இது எல்லாத்தையுமே வந்து தண்ணிக்குள்ள போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பாட்டில்ஸை பார்க்கும்போது ரயானுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ சீரியஸாக பேசிட்டு இருந்திருப்பார்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இதுக்கப்புறம் நம்ம பொழைப்போன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டிசப்பாயிண்டாக பேசிட்டு போறாரு. என்னடா பைபிள் இப்படி சொல்லிட்டு போதே அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த டைமிங்கில் டிவியில் வந்து பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இந்த நியூஸை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹோலி வந்துட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏரியில வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க குளிச்சுட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று அவங்கள திடீர்னு உள்ளே இழுத்துருது. என்னடா அது அப்படின்னு வந்து அள்ளு விட்டுட்டு பார்த்தா அது நம்ம ரயான் தான். அவர் தான் வந்து பிராங்க் பண்ணி சும்மா விளையாடிட்டு இருந்திருப்பாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக குளிச்சுட்டு வெளியில வரும்போது வேற ஒரு 2 கப்பல்ஸ் வராங்க. இவங்க 2 பேரையும் மீட் பண்றாங்க. இவங்க இப்பதான் இந்த புதுசா காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இவளோட பேரு ஜீன், இவளோட பேரு கேபி. எங்களுக்கு வந்து இதுக்கு மேல சிட்டில இருக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லை, அதனாலதான் நாங்க இந்த காட்டுக்கே வந்துட்டோம். இங்கேயாவது கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு சரி மீன் பிடிக்க தூண்டில் இருக்கா அப்படின்னு கேட்டு இவங்க கிட்ட தான் வந்து வாங்குறாங்க. தூண்டிலையும் ஒரு டவலையும் நம்ம ஹீரோ போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்கேருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் இந்த கப்பிள்ஸ் அங்க வராங்க. வந்துட்டு நாங்கள் வந்து இது மாதிரி மீன் பிடிச்சிருக்கோம், இது வந்து நம்ம ஒன்றாவே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி இவங்ககிட்டயும் நிறைய மீன்கள் இருக்குது, இன்னைக்கு விட்டாலும் வேறு வழி இல்லை, அதனால இதுவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓகேன்றாங்க. நாயன் தான் எல்லாத்தையும் அந்த மீன் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இருந்துட்டு இந்த ஜீன் நம்ம வந்து எல்லாமே ஒன்று தான், மக்களில் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு இந்த ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவனோட லைஃப் லெசனை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த ஜாலியாக அந்த மீனை சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கப்பலும் அதாவது அந்த ஜீனும் அப்புறம் அந்த கேபி அவங்க 2 பேரும் சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி இப்போ ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே வந்து டிவியில் போட்ட பிரேக்கிங் நியூஸை பார்த்து ஷாக்காக இருந்திருப்பாங்கல்ல. அங்கேருந்து வெளியில் வந்து ஒன்றுமே ஹோலியாக அவங்களோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க, எப்படியாவது அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா வந்து கால் எடுக்கவே இல்லை. அப்படி என்ன டிவியில் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் விண்கல் வந்து இப்போ பூமியில் மோத போகுது, இதனால இந்த பூமியே வந்து அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே இந்த சம்பவம் நடக்க போகுது, அதனால நீங்க எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லிடுது. இதனால மக்கள் எல்லாரும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கூட வியர்டான ஒரு ஆள் வந்து இவங்களோட கார் கண்ணாடியை தட்ட அடைச்சப்போட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி இப்போ திருப்பி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் கார்லாவோட பேர பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, ராயனையும் ஹோலியையும். நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு நாங்க வந்து ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அங்க எல்லாருமே கேதர் ஆகுறாங்க, ஸோ நீங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஆனா எங்களால நிச்சயமா வர முடியாது, நாங்க வந்து இந்த மாதிரி நேரத்துல நாங்க தான் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரி இதுக்கு மேல உங்களோட விருப்பம், நாம வந்து அப்புறமா இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவன் வந்து வெளியில உட்காந்து குக்கிங்க்கு ஏதோ வந்து செட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள வந்து அவ கத்துற சவுண்டு கேக்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வந்து பார்த்தா அங்க வந்து ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, அது வழியா ஒரு சின்ன விண்கல் பாஸ் ஆயிருக்கு. விண்கல் எல்லாமே இப்போ ஒன்னொன்னா விழ ஆரம்பிக்குது. இவங்க வெளியில வந்து வானத்தை பார்க்கும்போது விண்கல் பாஸ் ஆகிறத இவங்களால வந்து பார்க்க முடியுது. அங்க இருந்த ஒரு சட்டியில தான் அந்த சின்ன விண்கல்லே வந்து விழுந்திருந்திருக்கும். சே இந்த மாதிரி மிஸ் பண்ணிருப்போமே, என்ன ஆனாலும் சரி நம்ம இதுக்கப்புறம் ஒன்னாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இதை பத்தி பேசும்போதே இவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. டிவியில் இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து வீட்டில் நார்மலாக இருக்கும்போது டிவியில் இதை பற்றி வந்து இன்னும் ப்ரீஃபாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு விண்கல் இன்னொரு விண்கல் மேலே மோதி அது வந்து நிறைய துகள்களாக வந்து உடஞ்சு போயிடுச்சு. அந்த துகள்கள் அந்த பீசஸ் தான் வந்து இப்போ வந்து பூமியில் விழப்போகுது. அது மட்டும் இல்லை, டைனோசர் காலத்தில் வந்து விழுந்ததுல விண்கல் அதை விட 10 மடங்கு இது வந்து ரொம்பவே பெருசானதாக இருக்கும். அதனால நிச்சயமாக இந்த பூமி வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பிரேக்கிங் நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கிட்ட கொஞ்சம் திங்ஸ் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அங்கே எந்த திங்ஸுமே இருந்திருக்காது. ஏன்னா மக்கள் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களோ, ஸோ எல்லாரையுமே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கடைக்கு இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் வரான். அவன் வந்து இவங்களை பார்த்ததுமே ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறான். இது பாருங்க, மக்கள் எல்லாரும் ரொம்பவே வினோதமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டதுமே அவங்க பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் திருடுறது, எல்லாரையும் போட்டு கொள்றதுன்னு ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்னால நம்மளுக்கு கிட்ட வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து பண்ண முடியாது. கிட்ட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. ஹை டெக்னாலஜி சர்வீஸ் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. ஸோ நம்மளை தான் நம்ம பார்த்துக்கணும். கடைசியாக இருக்கிற இந்த கொஞ்ச நாளையாவது நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு வாழ ஆரம்பிங்க, உங்களோட மெமரிஸை சேகரிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அவன்
சொன்ன மாதிரி எல்லா மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க காட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ராயன் வந்து ஷூட் பண்ணி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அந்த கேபின்ற பொண்ணு வரா. வந்துட்டு சும்மா இல்லாம இவனை நோண்டி இவன்கிட்ட க்ளோஸா பழகிறதுக்கு முயற்சி பண்றா. அப்ப ஹோலியும் அங்க வர என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம ராயனை வந்து உள்ள கூட்டிட்டு வந்துடுறா. அவ தான் வந்து இந்த பியர் பாட்டில்ஸ் கேட்டா அதை தான் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ எதுவுமே சொல்லல. இருக்க போறது இன்னைக்கு ஒரு நாள் தான், ஸோ உங்களை நான் வந்து எதுவுமே சொல்ல போறது இல்லை, அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த பொண்ணு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் நிச்சயமா நடக்காது, எனக்கு நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரக்கு பாட்டில கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து அவகிட்ட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில கொடுத்துட்டு அவளை வந்து அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. கேபி ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறமா தான் இவன் வந்து பாக்குறான் அங்க ஒரு மெடிசன் கிடக்கு. இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. உலகம் வந்து இந்த மாதிரி அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹோலி என்ன பண்றான்னா இதுக்கு மேல நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டு அந்த பாத் டப்லேயே வந்து இருந்திருப்பா. இதை பார்த்துட்டு அவன் வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். மெடிசன்ஸ் ஏன் இவன் இன்னும் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு உள்ள போய் அந்த மெடிசனை வைப்பான். அப்பதான் அவ சொல்லுவா, இல்ல அன்னைக்கு நான் பண்ணது வந்து பெரிய முட்டாள்தனம், நான் நிச்சயமா உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் போனா ஒன்னாவே போலாம், அவன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றா. ரெண்டு பேருமே வெளியில வந்து புல்வெளியில படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மின்கல் மட்டும் இல்லாம இந்த பூமி தப்பிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வேலையும் முடிச்சுட்டு இவங்களோட டென்ட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த கேபி பொண்ணு இங்க இருக்கிறா. அதுவும் ரொம்பவே கொடூரமா இருக்கிறா. என்னாச்சு ஏதாச்சோ அப்படின்னு இவங்க பத்திரி போய் கேட்க, இல்ல அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவன் வந்து என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, நான் உங்க கூட இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு இருக்கா. சரி ஒன்றும் இல்லை நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ராயன் தான் இவளை வந்து காம் பண்றான். அந்த கேப்ல இவ வந்து இவங்க கிட்ட இருந்த கன்னை வந்து எடுத்துடுறா. என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிங்களா, ஒழுங்கா ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. பார்த்தா வெளியில அந்த ஜீன் பையலும் வந்துட்டான். இது எல்லாமே இவங்களோட பிளான் தான் போல. இவங்களும் வந்து அந்த சைக்கோ மாதிரி ஆயிட்டாங்களாட்டிருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி யார் மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு கொல்றதுதான் இவங்களோட வேலையே. இப்ப அந்த வேலையை ஸ்டீல பார்த்துட்டு தான் காட்டுக்கே வந்திருக்கிறாங்க. சரி இப்ப வந்து நீ வந்து எங்க கூட வந்துரு, நீ வந்து இங்கே இரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை மட்டும் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேசாம இவனை சுட்டு தள்ளிட்டு அவளை இழுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சரி ஃபர்ஸ்ட் நீ ராயனை கொன்று அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவனை வந்து ஷூட் பண்ண போகும்போது கரெக்டா இவங்க வந்து ஒரு டாக் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டாகி வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவ என்ன பண்றான்னா ஹோலி ஒரு ராட் எடுத்து இவளை வந்து அடிச்சு போட்டுறா. ராடை வச்சு இவன் மண்டையில போடவுமே வந்த இடத்துல மயக்கமாயிடுறா. இதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த ஜீன் பையில அந்த டாக் பிடிச்சி குதறிக்கிட்டு இருக்கோம். இவன் தான் ஒரு சைக்கோ வச்சே, கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம அந்த டாகை வந்து கொடூரமா வந்து அந்த இடத்துல வந்து கொல்றான். அது அந்த இடத்துல வந்து செத்துருது. இப்ப கூட சும்மா விடாம அவன் கையில இருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்து போறான். உங்க ரெண்டு பேரையும் நான் எங்க போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனும் வந்து வரான். இவங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அப்பதான் ஒரு கார் கிராஸ் ஆயிருது. இன்னொரு கார் வருது. சரி இங்க ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. கார்ல ஏறினதுமே ஐயோ சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவசரப்படுத்துறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த வயசானவரை வந்து கன் ஷூட் பண்ணிடுறான். அதனால அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. இருந்தாலும் இவங்க வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல, நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த லூசு பைக்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே, அதனால ஷூட் பண்ணிடுறான். டயர் வந்து இதுக்கு மேல போக முடியாம ஒரு மரத்துல போய் மோதிடுது. கண்ணு முழிச்சு பார்த்தா ராயன் மட்டும் தான் இப்ப இங்க இருக்கான். அதுவும் இவனை சும்மா விடாம ஹேண்ட்கஃபோட அந்த ஸ்டீரிங் வீல போட்டு லாக் பண்ணிட்டு தான் வந்து போயிருந்திருப்பானுங்க. எப்படியாவது இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. பக்கத்துலேயே வந்து ஒரு கோடாரி மாதிரி இருக்கும், அதையாவது எடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து 2 வயர்ஸ் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணி எப்படியாவது எடுத்து அந்த லாக்கை வந்து உடச்சிடலாம். கட் பண்ணி இப்ப வந்து இந்த கேம்ப் இருக்குல்ல அதை தான் வந்து காமிக்கிறாங்க. இங்க நிறைய பேர் வந்து கூடி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு இந்த உலகமே அழிய போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவன் வந்து இந்த காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான் ஹாபியா தேடி. எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் இவனை வந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கார்ல வந்துட்டு இல்ல ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. ராயன் இருந்துட்டு இது பாருங்க எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் என்னோட ஒய்ஃபை வந்து அந்த ஜீன் வந்து கூட்டிட்டு போயிட்டான், நான் எப்படியாவது அவங்கள போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். ஆனா இந்த உலகமே அழிய போகுது, இதுக்கப்புறம் வந்து எங்களால எதுவும் செய்ய முடியாது, நீயும் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பா அவ கூட தான் இருக்கணும், நீங்க வரலன்னா என்ன நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அந்த கார்லாவோட பேத்தி வரா. அவ வந்துட்டு இவ பேசுறா என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி இந்த கேம்ப்ல தான் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி வழி அவங்களோட வழி எதுவுமே சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்து அவங்களை இங்க இருந்து அடிச்சு விரட்டிட்டோம். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் சைக்கோ மாதிரி வந்து எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க, அதுவும் முக்கியமா பெண்களை அவங்கள வந்து பிடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க அவங்க கேம்புக்கு போனீங்கன்னா பாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப இவங்களும் கார்லாவும் வந்துட்டு இவனோட கையில வந்து பாதி ஹேண்ட் கஃப் இருக்கும், அதுக்கான கீயையும் கொடுத்துட்டு இவன் கிட்ட ஒரு ரைஃபிளையும் கொடுக்குறா.
நீ நினைச்சபடி நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் அந்த ரைஃபிளோட இப்ப வந்து காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். இங்க வந்து இவளை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல ஹோபியா, அவ வந்து எப்படியாவது தன்னோட கையில இருக்கிற கயிறை வந்து அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன கண்ணு ரெடியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேக்குறான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நைட்டு நீ எங்க கூட தான் சாக போற, நம்ம எல்லாரும் ஒன்னா சாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஆனா என்னை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வந்து என்னோட ராயன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், கடைசி நொடியாவது நான் அவர் கூட இருந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ எங்க கூட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். முதல்ல நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேபி கிட்ட தான் வந்து கத்தியை கொடுக்குறான். என்ன ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து பார்த்துட்டு இருக்க. அப்ப வந்து உள்ள காட்டுக்குள்ள யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. அதுல டைவர்ட் ஆக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவ கையில இருந்த கயிறை வந்து அவுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக போறா. அதுக்கு முன்னாடி இந்த கேபியை பிடிச்சி நெருப்புல தள்ளி விட்டுறா. அப்ப கரெக்டா நம்ம ஜீன் வந்துட்டு அவளை எப்படியோ காப்பாத்திடுறான். இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவ அதுக்குள்ள வந்து காட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. ஒரு பக்கம் அந்த விண்கல் எல்லாமே வந்து இப்ப பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து காட்டுக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து அப்படியே அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. இவங்களும் வந்து 2 பேருமே கையில கன்னோட எப்படியாவது அவளை பார்த்தா சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ராயன் வந்து வந்துடுறான். இவங்க யாருமே இங்க இல்லை, இங்க இருந்து காட்டுக்குள்ளதான் போயிருக்காங்க அப்படிங்கறத அவன் வந்து கெஸ் பண்ணிடுறான். இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எப்படியும் அவனும் வந்து வந்துடுறான். ராயன் வந்து ஜீனை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து ஷூட் பண்றான். அடுத்து ஷூட் பண்றதுக்குள்ள அது வந்து லாக் ஆயிடுது. அதை சரி பண்றதுக்குள்ளேயே இந்த ஜீன் பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம ஹோல்பி வந்து நின்று இருந்திருப்பா. அவன் என்ன பண்றான்னா ஒரு அம்பை வச்சு அவனை நெஞ்சிலே வந்து குத்திடுறா. அந்த இடத்துல அவனை வந்து நாக் அவுட் பண்ணிட்டு இங்கிருந்து அவங்க 2 பேரும் வந்து நேரா இவங்க இருந்து அந்த டென்ட்டுக்கு தான் வந்து போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண பாரு, இன்னைக்கு நைட் அந்த லேக் பக்கத்துல நம்ம போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த லேக் பக்கத்துல இவங்க வந்து போறாங்க. லேக் பக்கத்துல வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ராயன் வந்து நான் போயிட்டு அந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா பின்னாடி வந்து அந்த ஜீன் பையன் வந்துடுறான். இன்னும் அவன் சாகவே இல்லை, ஒரு மிருகம் மாதிரி திருப்பி எந்திரிச்சு வந்து இவனை வந்து கத்தியால குத்திடுறான். அவனை வந்து வாயையும் மூடிடுறான் சவுண்டு வராம. என்னடா இன்னும் அவனை காணுமே இவ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான் ஜீனு. இதுக்கப்புறம் நீ நிச்சயமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஆனா அவ வந்து அவளை ஒரே கிக்குதான் விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இருந்து நேரா இதுக்கு முன்னாடி அந்த கேம்ப் நடந்துட்டு இருந்ததுல அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருப்பா. சரிங்க யாராவது வந்து ஹெல்ப்புக்கு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாருமே வந்து சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாருமே அவங்க சமைச்சு சாப்பிட்ட ஃபுட்ல வந்து பாய்சன் கலந்து சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. என்னடா இவ்வளவு முட்டாளுகளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பக்கத்துல கன் இருந்திருக்கும். அதனால அந்த கன்னை வந்து இப்ப எடுத்து வச்சிருக்கா. ஜீனு இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா அவனோட கையில கன்லாம் எதுவும் கிடையாது. இவ கண்ணை வச்சிருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு பயம் வந்துருது. அதனால என்னை வந்து இந்த இடத்துல விட்டு நான் இதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன், இங்கேயே நான் வந்து செத்து போறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்டுக்கிறான். இவ்வளவு வந்து சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு ராயனை பார்க்கணும் அப்படின்னு அங்கிருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இதுதான் நம்மளோட கடைசி டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாய்சன் கலந்து ஃபுட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு பூமியில. எப்படியாவது நம்ம சாகிறதுக்குள்ள ராயனை பார்க்கணும் அப்படின்னு ஓடி போய் இவ எப்படியோ வந்து ராயனை பாத்துடுறா. அவனுக்கு வந்து கத்தி குத்து பட்டிருந்தாலும் எப்படியோ கொஞ்சம் உயிர் இருக்கு. அதனால இந்த உலகம் அழியறத வந்து அவங்க கண்ணால பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நொடியில இங்க வந்து மொத்த விண்கலுமே விழுந்துரும். இல்ல எல்லா விண்கலுமே வந்து விழ ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் அதை அப்படியே வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம உலகத்துல நடக்க போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்கிட்ட சொல்லுங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பை பை from உங்கள் தமிழ் பொண்ணு.